Hello friends, welcome to my channel Mr.Jabastin. So நம்ம சேனலில் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் பேசிகிட்டு இருக்கோம். யூடியூப் பற்றி, பிளாகிங் பற்றி, ஓன் இகாமர்ஸ் வெப்சைட்டோட கான்செப்ட்ஸை பற்றி. ஸோ அந்த வரிசையில் ஓன் இகாமர்ஸ் வெப்சைட்டோட கான்செப்டில் நிறைய விஷயங்கள் பேசலான்னு இருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் முதல் வீடியோவாக இந்த வீடியோ போடுறேன். ஸோ COD முக்கியமானதா இல்லையா, CODனால நமக்கு என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் டெவலப் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கீங்க, இல்லை டெவலப் பண்ணிட்டீங்கனாலும் கூட இந்த COD ஆப்ஷன் எனேபிள் பண்ணாலும் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ற நிறைய விஷயங்களை முக்கியமாக COD பற்றி என்னென்னலாம் A to Z அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புதுசாக ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் டெவலப் பண்ணும்போது ஷாப்பிஃபையோ ஊகாமர்ஸோ அந்த டிஃபால்ட் தீமே பார்த்திங்கன்னா CODயை அவாய்ட் பண்ணி ப்ரீபெய்டு இது மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில சமயம் நம்மளே வந்து நம்மளோட வெப் டெவலப்பர்கிட்டயோ இல்லை அந்த தீமில் நிறைய பிளகின்ஸ் ஆட் பண்ணி COD ஆப்ஷன் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஆப்ஷனை வைங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு பிகினர் லெவலில் இகாமர்ஸ் வெப்சைட் டெவலப் பண்ணுற ஒருத்தரும் தப்பான ஒரு புரிதல் என்னென்னா, எதுக்கு COD வைக்கணும், COD வச்சா வந்து 2-3 இடத்துல பிரச்சனை வரும். என்னென்னா, நிறைய விண்டோ ஷாப்ஸ் இருப்பாங்க, COD தானேன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு நம்ம கஷ்டப்பட்டு பேக் பண்ணி ஷிப்மெண்ட் கிரியேட் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். ஆனால் அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. செகண்டு, ஷிப் ராக்கெட்டில் ஏதோ வேறு ஒரு ஷிப்மெண்ட் சர்வீஸில் வந்து COD ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ்க்கு வந்து 50 rupees கேட்டாங்கன்னா COD ஆப்ஷனுக்கு வந்து ஒரு 80 rupees சம்திங் கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு அதுலேயும் வந்து மார்ஜின் அடி வாங்குது. ஸோ அதனால் COD ஆப்ஷன் இல்லாமல் இருக்கிறது நல்லது தானே, ரிட்டர்ன்ஸும் குறையும், நமக்கு பைசாவும் மிஞ்சி போகணும்னு சொல்லிட்டு இருப்பீங்க. பட் என்னோட அனுபவத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், இது முழுக்க ஒரு தப்பான ஒரு அசம்ஷன். COD ஆப்ஷன் வைக்கிறதுனால என்னென்ன நல்லது நடக்குது, ஓவராலாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதை எப்படி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஒரு பையர் பாயிண்ட் ஆஃப் வியூலே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிங்க. ஓகேவா, பெஸ்ட்டு இகாமர்ஸில் நீங்கள் சர்வே பண்ணணும்னா, ஜெயிக்கணும்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு பையர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிடும். நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, பிஸ்னஸ் மோட்டிவ்லையும் ஒரு செல்லர் மோட்டிவ்லையும் தான் யோசிக்கிறோம். நமக்கு எப்படி லாஸ் ஆகிடக்கூடாது, நமக்கு ரிட்டர்ன்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணணும், இந்த மாதிரி நோக்கத்தில் யோசிக்கிறதுனால தான் நம்ம வந்து இன்னமும் ஒரு ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் டெவலப் பண்ணி அதில் சர்வே பண்ண முடியாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இந்தியன்ஸ் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இகாமர்ஸ் பையர்ஸ். ஸோ இந்த ஒரு 10 வருஷமாக தான் இகாமர்ஸில் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக ஜியோ அப்புறம் கோவிட், இந்த ரெண்டும் தான் ஒரு விஷயத்தையே புரட்டி போட்டிருக்கு ஆன்லைன்ற விஷயம். முக்கியமாக இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் தான் வாங்காதவங்களும் வாங்க வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இந்தியன்ஸ் கிட்ட நீங்கள் விற்பனை செய்ய போகிறீங்க, ஒரு வியாபாரியாக மாற போகிறீங்க. ஸோ COD ஆப்ஷன் வைக்காமல் இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு முதல்ல சொல்கிறேன். சேல்ஸ் ஃபனல், ஓகேவா, உங்கள் எல்லாத்துக்கும் நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் படித்தவங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் இந்த சேல்ஸ் ஃபனல் கான்செப்டை ஒரு பெரிய வீடியோ போட்டிருப்போம். ஸோ இந்த சேல்ஸ் ஃபனலில் 4 இது இருக்குது. ஒன்று பிராண்ட் அவேர்னஸ், இன்னொன்று இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று வந்து டெசிஷன், இன்னொன்று வந்து ஆக்ஷன். பிராண்ட் அவேர்னஸும் ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது பண்ணிட்டு பரவலாக நிறைய பேர்கிட்ட போய் இந்த ஆடை காட்டுறது, ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட், ஒரு 1000 பேர்கிட்ட காட்டினா 1000 பேரும் அந்த ப்ராடக்ட் வாங்குவாங்கன்றது சத்தியமாக உறுதியே கிடையாது. அந்த 1000 பேரில் ஒரு 100-150 பேர் தான் பரவாயில்லையே இந்த வெப்சைட்டில் இருக்க ப்ராடக்ட் நமக்கு தேவைப்படுமோ, நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வராங்க. ஸோ பிராண்ட் அவேர்னஸ்ன்றது தெரியப்படுத்துகிற மக்கள்கிட்டேருந்து ஒரு சில பேர் ஃபில்டராகி உள்ளே வருவாங்க, அது வந்து இன்ட்ரெஸ்ட்டு. டெசிஷன், ஓகேவா, ஆக்ஷன்றது என்னென்னா பை பண்ணுறது, ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அவங்க வாங்க வைக்கிறது வெப்சைட்டில், அதுதான் ஆக்ஷனு. இடைப்பட்டதில் இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஆக்ஷனோட ஒரு டெசிஷன் ஒன்று இருக்குது. டெசிஷன் என்ன தெரியுமா, இந்த வெப்சைட்டில் வாங்கலாமா வேண்டாமா. யோசிச்சு பாருங்கள், இகாமர்ஸ்ன்றது ஃபிசிக்கலாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் இருக்கும். பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும், ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு பையர்ஸ்க்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ஏன்னா ஒரு கடைக்கு போனால் ஒரு துணியோ இல்லை ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸோ தொட்டு பார்த்து வாங்குறீங்க, ஓகேவா, டச் அண்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இகாமர்ஸில் அதுக்கான இடமே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் புதுசாக ஒரு வெப்சைட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் Jabastin.com வச்சுக்கோங்களேன். என்ன பேர் இது, Jabastin.com இருக்குது, சரி பேர் கூட நல்லா வச்சுக்கோங்களேன். ராயல் ப்ளஸ்னு கூட வெப்சைட் வச்சுக்கோங்களேன். என்ன தான் 1000 சொல்லுங்களேன், ரொம்ப நல்லா இருக்கட்டும், வெப்சைட் இருக்கட்டும். இந்த வெப்சைட் நான் எந்த ஆடுலையும் பார்த்ததில்ல, இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்லேயே வந்து பார்க்குறேன், இன்ஸ்டாகிராமில் புதுசாக பார்க்குறேன், யூடியூப்பில் பார்க்குறேன். இதில் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டெசிஷன் மேக்கிங்குள்ளே அந்த 1000 பேர் 150 பேர் உள்ளே வந்தாங்களே, இந்த டெசிஷன் மேக்கிங்லேயே ஒரு 100 பேர் வெளியே போயிடுவாங்க. சார் சப்போஸ் நம்ம காசு போட்டு வாங்கி வரலன்னா என்னென்னமோ சொல்கிறாங்களே, காசை வாங்கிட்டு ஏமாற்றுவாங்க. இத்தனைக்கும் அவங்க கூட போகிற அமௌண்ட்டு ஒரு 300 500 இருந்தால் கூட இந்த யோசிக்கிற தன்மை இருக்கும், ஓகேவா. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் CODன்றது அந்த டெசிஷனில் அந்த ஸ்டேஜ்லேயே நிறைய பேர் லெஃப்ட் ஆகி போயிடுவாங்க, ஆக்ஷன் வாங்க மாட்டாங்க. அதுக்கடுத்து 50 பேரில் எத்தனை பேர் வாங்குறாங்கன்றது ஒரு கேள்விக்குறி. ஸோ இந்த இடத்துல COD ஆப்ஷன் இருந்தால் என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு கஸ்டமர் வராங்க, வெப்சைட்டை பார்க்குறாங்க, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கேன்ட்டு ஆட் டு கார்ட்டோ கொடுக்குறாங்க, இல்லை பை நோ பாக்ஸோ கொடுக்குறாங்க. பேமெண்ட் பேஜ் போகும்போது தான் அவங்களுக்கு அந்த ஆப்ஷனே வருது, ப்ரீபெய்டாக CODயான ஆப்ஷன் வருது.
ஸோ அந்த இடத்துல ப்ரீபெய்டு இருக்கும், சிஓடி ஆப்ஷன் இருக்குன்ற பட்சத்தில் சிஓடி இருக்குது அப்படின்னு டக்குன்னு வித்தின் செகண்ட் தான், ஒரே ஒரு செகண்ட், ஒரு பாயிண்ட்டு, ஒரு செகண்டுக்கு ஒரு 5 நிமிடம் கம்மின்னு வச்சுக்கோங்களேன், பேமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு சிஓடி ஆப்ஷன் கொடுத்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு சார், பட் இருந்தாலும் நாங்கள் சொல்லுவாங்களேன் ரிட்டர்ன்ஸ் வரும், செகண்ட் டே ஷிப்பிங் சார்ஜ் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி தலைவலிலாம் இருக்குது இல்லையா அப்படின்னு கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி தேதிக்கு ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறீங்க, இகாமர்ஸ் வெப்சைட். ஆனால் இதிலே வந்து காலங்காலமாக ட்ராவல் பண்ண ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ மாதிரி அவங்களுக்கு தெரியாதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளிப்கார்ட் கான்செப்ட் மட்டும் சும்மா சொல்கிறேன், இங்கே ஏன் ஃப்ளிப்கார்ட் கான்செப்ட் கொண்டு வரேன்னு சொல்லாதீங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பையருக்கும் செல்லருக்கும் நடுவில் ஃப்ளிப்கார்ட் வந்து ஒரு இன்டர்மீடியட்டாக ஆர்டர்ஸ் வர வச்சு தராங்க. ஓகேவா? ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு செல்லராக நான் இருக்கேன், எனக்கு 2 விதமான ரிட்டர்ன்ஸ் வரும். ஒன்று கொரியர் ரிட்டர்ன் வரும், இன்னொன்று வந்து கஸ்டமர் ரிட்டர்ன் வரும். கொரியர் ரிட்டர்ன்ஸ்னால் என்னன்னு தெரியும், அதை கஸ்டமர் ரீச் பண்ணாமல் டோர் ஸ்டெப்புக்கு பக்கத்தில் போகாமல் அந்த வேலை கேன்சல் ஆனால் அது வந்து கொரியர் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ஒரு கஸ்டமர்கிட்ட போய் ரீச் ஆகி அதை எடுத்து பார்த்து பிரித்து பார்த்து அதை தொட்டு ஃபீல் பண்ணக்கப்புறம் நல்லா இல்லை பிடிக்கலன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணால் அது வந்து அது வந்து கஸ்டமர் ரிட்டர்ன். ஓகேவா? ஒரு ப்ராடக்டை வாங்கி, ஒரு கஸ்டமராக ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அதை பிரித்து பார்த்து தொட்டு பார்த்து நல்லா இல்லை, என் ஃபோட்டோவில் அந்த மாதிரி உடஞ்சிருக்கு ஏதோ ஒன்று சொல்லி அதை ரிட்டர்ன் அனுப்பிச்சு அது வந்து கஸ்டமர் ரிட்டர்ன். ஸோ கொரியர் ரிட்டர்ன் வேறு, கஸ்டமர் ரிட்டர்ன். ஃப்ளிப்கார்ட்டு ஒரு பாலிசி வச்சுருக்காங்க, உங்களோட ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் ரிட்டர்ன்னா நீங்கள் தான் ஷிப்பிங் சார்ஜ், ஃபார்வர்ட் ஷிப்பிங் சார்ஜ், ரிவர்ஸ் ஷிப்பிங் சார்ஜ் ரெண்டுமே நீங்கள் தான் ஏற்றுக்கணும். ஏன்னா இங்கேருந்து நாங்கள் டெல்லிக்கு 70 ரூபா செலவு பண்ணி அனுப்புகிறோம், அங்கேருந்து உங்களுக்கு திருப்பி கொண்டு வந்திருக்கோம், 150 ரூபா நீங்கள் பே பண்ணணும். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு ஆர்டர் பிடிச்சி கொடுத்துட்டோம், ஆனால் அந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, அது உங்கள் தப்பு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. இதே இது கொரியர் ரிட்டர்ன், இதர் ஃபோன் பிக் பண்ணல, இல்லை கஸ்டமர் அந்த வேலை பிக்கப் பண்ணிட்டா அது எங்களோட பிரச்சனை, நாங்கள் ஒரு ட்ரஸ்டடான கஸ்டமர் உங்கள்கிட்ட கொண்டு வரல, ஸோ ஷிப்பிங் சார்ஜ் 0. இந்த இடத்துல அவங்களும் லாஸஸை வந்து ஏற்றுக்கிறாங்க, ஒரு சில லாஸஸை நம்மகிட்ட தள்ளி விடுறாங்க. இப்போது ஃப்ளிப்கார்ட் நினச்சா எல்லாத்துக்குமே வந்து ப்ரீபெய்டில் தான் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷனை வைக்க முடியுமா முடியாதா? ஏன் வைக்கலை? ஏன்னா அப்படி வச்சா டிராஸ்டிக்கலாக ஆர்டர்ஸ் குறையும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பையர்ஸை முடிந்த அளவுக்கு இகாமர்ஸில் பழக வைக்கிறதுக்கும் அந்த வெப்சைட்டுக்கு ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் அந்த சிஓடி ஆப்ஷன் இன்னமும் வச்சுருக்காங்க, ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் டெவலப் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெப்சைட்டில் சிஓடி ஆப்ஷன் இருக்கிறது நல்லது. முக்கியமாக ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசிலாம் ப்ராப்பராக பில்ட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஸோ நான் நிறைய பாயிண்ட் எழுதுறேன், பட் இந்த சொல்கிறதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ட்ரஸ்ட் ஃபேக்டருங்க, இது ஆணித்தரமாக சொல்கிறேன், ஒரு வெப்சைட்டுக்கு ட்ரஸ்ட் ஃபேக்டர் க்ரியேட் பண்ணுறது சிஓடி தான் முதல் படி. அதுக்கப்புறம் ஓகே சார், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இப்போதைக்கு நான் எவ்வளோ பேருக்கு இகாமர்ஸ் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கணும் அவங்களுக்குலாம் சிஓடியில் உங்களுக்கு ஆர்டர் வந்தது. இப்போ உங்கள் கையில் கஸ்டமரோட டேட்டா இருக்குது. ஏன்னா இப்போ ஜபஸ்டின்ற நான் வந்து உங்கள் வெப்சைட்டில் அந்த ப்ராடக்ட்டை பார்த்து பை நான் கொடுத்து சிஓடி ஆர்டர் போட்டால் கூட என் பேர், ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, அட்ரஸ் எல்லாமே கொடுத்துறேன். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துல அவங்க ஃபோன் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுவாங்க, சார் நீங்கள் வந்து சிஓடியில் போட்டிருக்கீங்களா, நீங்கள் வந்து ப்ரீபெய்டாக நீங்கள் ஃபோன்பேயில் கூகுள் பேயில் அமௌண்ட் அனுப்பிச்சிடுங்க, உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 15% டிஸ்கவுண்ட் தரேன், 500 ரூபா பே பண்ணிருக்கீங்களா, உங்களுக்கு 50 ரூபா டிஸ்கவுண்ட் தரேன், அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணி அவங்க ப்ரீபெய்ட் கஸ்டமராக மாற்றுவாங்க. அப்போ நீங்கள் கேட்பீங்க, சார் 50 ரூபா நஷ்டம் தானே, பரவாயில்ல, ஷிப் ராக்கெட்டு கொடுக்குற காசை இங்கே கொடுத்துட்டு போகிறோம், நமக்கும் வந்து கொஞ்சம் ஜென்யூன் ஆர்டர்ஸ் வந்துருக்கல, இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்கலாம், சார் ஒரு ஆர்டர் வந்தால் பரவாயில்ல, இதே மாதத்துக்கு ஒரு 2000-3000 ஆர்டர் வந்து 2000 ஆர்டருக்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டே இருப்பார் அவர். நான் சொல்கிறேன், இனிஷியல் ஸ்டேஜில் சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஃபோன் பண்ணி அவங்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறவங்க இருக்காங்க. கன்வின்ஸ் பண்ண முடியாத இடத்துல சிஓடி ஆப்ஷனே அனுப்பிச்சி விட்றாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு ஜனவரி மாதம் ஒருத்தர் இகாமர்ஸ் வெப்சைட் லான்ச் பண்ணிருக்காரு, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு சிஓடி ஆப்ஷன் எல்லாத்தையுமே வந்து அனுப்பிடுறாரு. இப்போ ஒரு கையில் ஒரு டேட்டா பேஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். கம்ப்ளீட் அந்த மெயில் ஐடியை மட்டும் அது அந்த ஜனவரி மாதம் யாரெல்லாம் அந்த வெப்சைட்டில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அவங்களோட மெயில் ஐடிஸ்லாம் இருக்கும். பிப்ரவரி மாதம் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அவங்களோட மெயில் ஐடிஸ் இருக்கும். மார்ச் மாதம் யாரெல்லாம் அந்த ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணாங்களோ அவங்களோட மெயில் ஐடிஸ், அதாவது கஸ்டமரோட மெயில் ஐடிஸ் எல்லாமே இருக்கும். மெயில் ஐடின்றது என்ன சொன்னால் ஒரு கான்டாக்ட் டீட்டெயில் வச்சுக்கோங்களேன், ஃபோன் நம்பர் கூட விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டில் ஒரு ரூல் கொண்டு வரலாம். ரூல்னால் பேக் எண்டில் சொல்கிறேன், ஃப்ரண்ட் எண்டில் இல்லை, பேக் எண்டில் சிஓடி ஆப்ஷனில் இந்த மெயில் ஐடி வச்சுருக்கவங்க கஸ்டமராக இருக்கிற பட்சத்தில் சிஓடி ஆப்ஷனை பிளாக் பண்ணுங்கள், ஒன்லி ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் மட்டும் தான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி. நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க, அமேசானில் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சிஓடி ஆப்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லேட்டாக நிறைய பேருக்கு சிஓடி இல்லை, ஒன்லி ப்ரீபெய்டு தான் நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு ரூல் வச்சாங்க. ஏன்னா அவங்க தெளிவாக ஒரு ஆடியன்ஸை செக்ரிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அந்த லைன் சொல்கிறேன்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு 4 மாதம் ஆகட்டும், 4 மாதத்துக்கு அப்புறம் ஒரு கஸ்டமர் டேட்டா பேஸ் கிடைக்கும். அந்த கஸ்டமர் டேட்டா பேஸ்னால் யார்? ஓல்டு கஸ்டமர்ஸ், ஆல்ரெடி உங்கள் வெப்சைட்டில் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி பழக்கப்பட்டவங்க. அப்படி இருக்க சமயத்தில் ஈஸியாக அவங்க வந்து இந்த ரூல் போட்டால் கூட, நம்ம தான் போன மாதம் வெப்சைட்டில் ஆர்டர் போட்டோம், கரெக்டாக தானே வந்துச்சு, ஸோ அவங்க பிரச்சனை இல்லை, ப்ரீபெய்ட் ஆர்டரே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி
ப்ரீபெய்ட் ஆர்டர் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணும்போது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ப்ரீபெய்டு வச்சா கூட உங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ண நிறைய ஆட்கள் வருவாங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜில் COD இல்லாமல் இருக்கிறது தப்பு. நிறைய நீங்கள் சொல்லலாம் ரிட்டர்ன்ஸ் இருக்குது, பட் ஆனால் சொல்லிட்டு பார்த்தீங்களா எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது, ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுற பட்சத்தில் உங்கள் வெப் டெவலப்பர்கிட்ட COD ஆப்ஷன் வச்சு தர சொல்லுங்கள். நாங்களும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓவராலாக ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணும்போது சார் COD ஆப்ஷன் வச்சு தருவாங்க நாங்களே கேட்போம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா, தெரியாதவங்க நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி தருவோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இகாமர்ஸ் வெப்சைட் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நாங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணோம். அது போக வெப் டெவலப்மெண்ட் தவிர்த்து என்னென்ன சர்வீசஸ்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், அதோட காஸ்ட் எல்லாமே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.